ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ படிக்கிறதுக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க கரெக்டாக. ஆக்சுவலி நமக்கு டேட்லாம் சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும், நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடணும் இல்லையா? எஸ். ஸோ எத்தனை பேர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, எத்தனை பேர் ஸ்டார்ட் பண்ணல? ஸோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ ஸ்டார்டட் இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஸ்டார்ட் பண்ணாதவங்க எல்லாமே ஓகே இதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையாவது தயவு செஞ்சு மென்ஷன் பண்ணிடுங்க, ஓகேவா? ஸோ படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு டார்கெட் வச்சுக்கணும் இல்லையா? ஸோ எல்லாத்துக்குமே இருக்கிறது என்ன, 600 அவுட் ஆஃப் 600 வாங்கணும் அப்படிங்கிறது மட்டுமே நம்மளோட டார்கெட்டாக இருக்கும். ஸோ ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், மேக்ஸாக இருக்கட்டும், ஸோ எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஃபுல் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் தான் நம்ம மைண்டில் இருக்கும் இல்லையா? ஸோ எத்தனை பேர்த்தோட டார்கெட் வந்து 600 வச்சுருக்கீங்க? எஸ். ஏன்னா 600 வச்சா மட்டும் தான் நம்ம அட்லீஸ்ட் 550க்கு மேலேயாச்சும் எடுக்க முடியும் இல்லையா? ஸோ இப்போ நிறைய பேர் வந்துட்டு நீட் எழுதுறோம் அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் கவுன்சிலிங் போகணும். ஸோ எல்லாமே நம்ம யோசிப்போம் இல்லையா? ஸோ அப்போ அது எல்லாத்துக்குமே வேணும் அப்படின்னா முக்கியமாக நம்மளோட கட் ஆஃப். ஸோ கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா இப்போ இருந்தே நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணலினாலும் பரவாயில்ல. ஸோ பக்காவாக பிளான் பண்ணி இப்போவே வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க சரியா? ஸோ யாரெல்லாம் வந்து 600 அவுட் ஆஃப் 600 எடுக்க போறீங்க மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்கள் ரியா ஃப்ரம் ஹண்டர் லேர்னிங். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மிட்டமில் நிறைய பேத்துக்கு மார்க் வந்து கொஞ்சம் லோ ஆயிருக்கும் இல்லையா? ஸோ அதை பார்த்து வரி பண்ணி அப்படியே டவுன் ஆகி உட்காராமல் ஸோ குவார்ட்டர்லியில் எப்படியெல்லாம் வந்து மார்க்ஸை இம்ப்ரூவ் பண்ணலாம், ஸோ என்னென்ன ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம், ஸோ இதை மட்டும் தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் ஓகேவா? ஸோ எதுலலாம் மார்க்ஸ் வந்து லூஸ் பண்ணீங்க, ஸோ எதனால் அந்த இடத்துல வந்து மிஸ்டேக் ஆச்சு, ஸோ இது எல்லாத்தையும் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த குவார்ட்டர்லி எக்ஸாமில் நீங்கள் அந்த மிஸ்டேக்கே இல்லாத மாதிரி பண்ணணும் சரியா? ஸோ ரெடியாக இருக்கீங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் மிட்டமோட பேப்பர் எடுத்து பாருங்கள். ஸோ அதில் நீங்கள் எல்லாரும் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத சப்ஜெக்ட் வைஸ் எடுத்து வச்சுக்கோங்க சரியா? ஒரு சப்ஜெக்டை மட்டும் பார்க்கக்கூடாது, எல்லா சப்ஜெக்டையும் எடுத்து பாருங்கள். ஸோ அதில் இருக்கிற மிஸ்டேக்ஸை வந்து குவார்ட்டர்லி எக்ஸாமில் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா? ஸோ ரெடி பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், மிஸ்டேக்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் தான் நீங்கள் பார்க்கணும் சரியா? ஸோ அடுத்தது நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ அந்த ஃபர்ஸ்ட் மிட்டமில் மார்க்கில் லூஸ் பண்ணிட்டோம் அண்ட் குவார்ட்டர்லி எக்ஸாமில் இன்னும் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணலை கரெக்டாக? ஸோ படிக்க ஸ்டார்ட் பண்ணினாலும் நிறையா பேத்துக்கு வந்து ஏகப்பட்ட டவுட்ஸ் வரும். ஏன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நிறைய பேர் பார்த்துருப்போம், ரிப்பீட்டட் கொஷின்ஸ் பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஆங்கிள்ஸில் நிறைய விஷயத்த பார்ப்போம் இல்லையா? ஸோ அப்படியெல்லாம் பார்க்கும்போது நம்மளால் இவ்வளோ மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியுமா அப்படிங்கிற டவுட்ஸ் எல்லாத்துக்குமே வரும் இல்லையா? ஸோ இது வந்து படிக்கிறது மட்டும் கிடையாது, நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நிறைய பேருக்கு ஏகப்பட்ட ஸ்கில்ஸ் வந்து இருக்கும். ஸோ தட் இஸ் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ஸோ நிறைய பேருக்கு இருக்கும் இல்லையா? ஸோ அது கூடயே நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டடீஸே கொஞ்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ளூட் பண்ணணும். அதில் வந்து கொஞ்சம் ஒரு சில பேருக்கு வந்து மற்ற விஷயம்லாம் வந்து நல்லா கரெக்டாக சூப்பராக வந்து போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ஸ்டடீஸில் மட்டும் கொஞ்சம் வந்து டவுனாக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அது எதனால் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து பார்க்கணும். ஸோ இதெல்லாம் நம்மளால் பண்ண முடியாதா அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக நீங்கள் வந்து யோசிக்கணும். ஏன் முடியாது, நம்மளால் கண்டிப்பாக நம்மளாலே படிக்க முடியும் இல்லையா? ஸோ அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாரும் நல்ல மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம மட்டும் ஏன் இவ்வளோ டவுனாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறோம்? நம்மளும் அதே தான் படிக்கிறோம், நம்மளும் அவங்க கூடயே தான் படிக்கிறோம், ஆனாலும் நமக்கு வந்து மார்க்ஸ் வந்து லோ ஆகுது அப்படிங்கிற ஒரு ஃபீலும் வந்து எல்லாத்துக்கும் இருக்கும் இல்லையா? அப்போது நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து நீங்களாக ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நம்ம என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணுறோம், ஸோ நம்ம ஃப்ரெண்டு படித்தாலும் அவன் நல்ல மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணுறானே, பட் நம்ம ஏன் வந்து மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியல, ஸோ அதில் நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சி ஸோ இந்த நெக்ஸ்ட் எக்ஸாமில் அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் இல்லாமல் ஸோ மார்க்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக வந்து ஸ்கோர் பண்ணணும் சரியா? அடுத்தது ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ எல்லாமே பார்த்துச்சு நம்ம. ஸோ அகெயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இல்லையா? ஸோ அப்போ ஒரு ரீஸ்டார்ட் கொடுத்துடலாமா? நீங்கள் ஃபர்ஸ்ட் மிட்டமில் படித்தது ஸோ இப்போ வரைக்கும் படித்தது இது எல்லாமே இருக்கட்டும். ஸோ இப்போ இருந்து மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு ரீஸ்டார்ட் கொடுத்துடலாம் சரியா? ஓகேவா? ஸோ யாரெல்லாம் வந்து ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் திங் நம்மளோட சிலபஸ் ஓகேவா? ஸோ சிலபஸில் வந்துட்டு ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் மிட்டமில் படிச்சிருப்போம். ஸோ அந்த சிலபஸ் எல்லாத்தையும் நீங்கள் ரிவிஷன் கொடுத்தா போதும் சரியா? ஸோ ரிவிஷன் கொடுத்துட்டு அது போக ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே நீங்கள் நியூவாக படிப்பீங்க. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ்டாக நிறைய பேர் வந்து படித்து முடிச்சிருப்பீங்க. ஸோ அப்படி முடித்தவங்க எல்லாருமே ஸோ என்ன பண்ணணும், ரிவிஷன் கொடுக்கணும் சரியா? ஸோ நம்ம வந்து என்னெல்லாம் படிச்சிருக்கோம், என்னெல்லாம் இன்னும் வந்து படிக்கல அப்படிங்கிறத வந்து கேட்டகரைஸ் பண்ணி வைங்க. ஸோ அப்படி கேட்டகரைஸ் பண்ணி வைக்கும் போது தான் அட்லீஸ்ட் நம்ம ஓகே இன்னும் இவ்வளோ படிக்கிறதுக்கு இருக்கு, நம்ம இவ்வளோலாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நமக்கு தெரியும் சரியா? ஸோ இப்போ தமிழ், இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஸோ ஃபிசிக்ஸ் இது எல்லாத்துலேயும் வந்து பாருங்கள். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ எவ்வளோ போர்ஷன்ஸ் இருக்குது, போர்ஷன்ஸ் எல்லாம் பார்க்க போனால் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ கெமிஸ்ட்ரியில் மட்டும்தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அது வந்துட்டு நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க இல்லையா? அதை வச்சே நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஸோ நியூ சாப்டர்ஸே நீங்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் சரியா? ஸோ அடுத்தது வந்து பாருங்கள் பாட்னி, ஜுவாலஜி அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ இதில் வந்துட்டு நம்ம பார்த்திங்க அப்படின்னா
பியூர் சயின்ஸுக்கு வந்துட்டு உங்களுக்கு பாட்னி அண்ட் ஜுவாலஜி ரெண்டு பேத்துக்குமே இதே போர்ஷன்ஸ் தான் இருக்குது. ஸோ போர்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வேரி ஆகலை. ஸோ பியூர் சயின்ஸ்க்கும் உங்களுக்கு இதே போர்ஷன்ஸ் தான் இருக்குது. சரியா? ஸோ நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டு சிலபஸ்லேயே ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ்ப்பா. ஸோ சிலபஸை கொஞ்சம் கிளியராக வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது நம்மளோட கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து சாப்டர் 1லேருந்து 10 வரைக்கும் இருக்குது. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த வரைக்குமே ரொம்ப ஈஸிப்பா. ஸோ நீங்கள் 1 மார்க்ஸ்லேயே வந்து நிறைய மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணலாம். அண்ட் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண தெரிஞ்சது அப்படின்னா இன்னுமே நிறையா திங்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து படிக்க முடியும். சரியா? ஸோ நம்மளோட எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களா, ஸோ உங்களோட போர்ஷன்ஸும் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ சாப்டர் 1 to 8 அண்ட் காமர்ஸில் 1 to 20 இருக்குது. ஸோ என்னடா இவ்வளோ சாப்டர்ஸ் இருக்கா, இதையெல்லாம் எப்படிடா படித்து முடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன கூடாது, டவுன் ஆகி உட்காந்துடாதீங்க. சரியா? ஏன்னா ஒவ்வொரு சாப்டர்லேயும் நமக்கு கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4 கொஷின்ஸ் தான் இருக்கும். எஸ், கரெக்டாக? ஸோ 2லேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 கொஷின்ஸ் மட்டும் தான் இருக்கும். அந்த 4 கொஷின்ஸை நீங்கள் தரவாக படிச்சிட்டிங்கனாலே போதும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லாம் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின்ஸை நீங்கள் இப்போ படிச்சிங்கனாலே நல்ல மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். சரியா? ஸோ பிஸ்னஸ் மேக்ஸ் அக்கௌண்டன்சி சிஏ ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ உங்கள் போர்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போவே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஸோ 11th ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட போர்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு இல்லையா? ஸோ இதில் நீங்கள் என்ன இப்போ வரைக்கும் முடிச்சிட்டிங்க, என்ன முடிக்கல அப்படிங்கிறத இப்போவே நோட் பண்ணி வைங்க. ஸோ 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட போர்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துடலாமா? ஸோ தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், ஸோ இது எல்லாமே வந்து பாருங்கள். ஸோ இது எல்லாத்துலேயுமே இப்போ வரைக்கும் 12th ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய வந்து படித்து முடிச்சிருப்பீங்க. ஸோ நான் இன்னுமே வந்து படிக்கல, ஸோ இதான் படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை கிடையாதுப்பா. சரியா? இப்போவே வந்துட்டு எடுத்தெல்லாம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. என்னெல்லாம் படிக்கலாம் அப்படிங்கிறத ஒரு ஷெட்யூல் போடுங்க. சரியா? ஸோ ஒரு ஷெட்யூல் இல்லை அப்படின்னாலும் அதுவே நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை தான். ஏன்னா எது எப்போ படிக்கிறது அப்படிங்கிற டவுட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்மளை வந்து ஒரு குழப்பத்திலேயே வச்சுருக்கோம். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், ஒரு ஷெட்யூல் போட்டுட்டு அதுக்கப்புறமா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ பாட்னி ஜுவாலஜி, ஸோ பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கும் இதே போர்ஷன்ஸ் தான் இருக்குது. ஸோ பாட்னியில் சாப்டர் 1 to 5 அண்ட் ஜுவாலஜியில் சாப்டர் 1 to 8 இருக்குது. சரியா? ஸோ அடுத்தது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு 10 சாப்டர்ஸ் இருக்குது. ஸோ நான் எப்போது சொல்கிற மாதிரி தான் கம்ப்யூட்டர் சயின்ஸில் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ 1 மார்க்ஸில் எப்படி வந்து மார்க்கை ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் கிடையாது, எல்லா சப்ஜெக்ட்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 மார்க்ஸில் தான் மார்க் வந்து நிறைய லூஸ் பண்ணுறோம். சரியா? ஸோ அப்போ 1 மார்க்ஸுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே வந்து ஹை ப்ரையாரிட்டி கொடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லா சப்ஜெக்ட்லேயும் சொல்கிறேன். ஸோ நாட் ஒன்லி ஃபோக்கஸ் ஆன் 1 சப்ஜெக்ட். சரிங்களா? ஓகே, ஸோ அடுத்தது எக்கனாமிக்ஸ், காமர்ஸ் அண்ட் பிஸ்னஸ் மேக்ஸ், அக்கௌண்டன்சி, சிஏ. ஸோ இது எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட்டே வந்துட்டு ஸோ ஆல்வேஸ் சொல்கிறதா ஷெட்யூல் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ ஒரு சப்ஜெக்டை மட்டும் படித்தா பத்தாது இல்லையா, எல்லா சப்ஜெக்டையும் படிக்கணும். அப்படி நீங்கள் எல்லா சப்ஜெக்டையும் படிக்கும் போது நம்ம எது படிச்சிருக்கோம் எது படிக்கல அப்படிங்கிறது டெஃபினட்டாக தெரியாதுப்பா, மறந்து போயிடும். சரியா? ஸோ அதனால் ஒரு ஷெட்யூல் போட்டு வச்சு அதுக்கப்புறமா நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சரியா? எஸ், ஓகேவா? ஸோ இப்போ என்ன சொன்னேன் இல்லையா, ஸ்டடி பிளான். ஸோ ஸ்டடி பிளான் வந்து எப்படி பண்ணலாம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைமிங் இருக்கும். ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் தான் நல்லா படிக்கிறக்கே மூடு இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. ஒரு சில பேர் வந்து எனக்கு மார்னிங் ஸ்டடி தான் பிடிக்கும், ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்லா படிக்க முடியும், நிறையா படிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இருப்பீங்க இல்லையா? ஸோ இப்போ மார்னிங் டைம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கா, ஈவினிங் டைம் கரெக்டாக இருக்கா, ஸோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கணும். சரியா? மார்னிங் ஆர் ஈவினிங். ஸோ இதை எடுத்து வச்சுட்டு இதில் வந்து உங்களுக்கு செல்ஃப் ஸ்டடி அப்படிங்கிற டைம் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அந்த செல்ஃப் ஸ்டடி டைம் வந்து நீங்கள் மினிமமாக ஒரு 2 ஹார்ஸ் வச்சுட்டிங்கன்னா போதும். அந்த 2 ஹார்ஸில் என்ன படிக்கலாம் அப்படின்னா நீங்கள் எந்த சப்ஜெக்டில் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்களோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ஸோ அப்படி படிக்கும் போது நம்ம அந்த சப்ஜெக்டை கவர் பண்ண மாதிரி இருக்கும், ரிமைனிங் இருக்கிறத கொஞ்சம் ஈஸியாக வந்து கவர் பண்ண மாதிரி இருக்கும். சரியா? ஸோ அடுத்தது எவ்ரி சப்ஜெக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 45 மினிட்ஸில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ சப்ஜெக்டில் வந்து எந்த சாப்டருங்கிறத சூஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த சாப்டருக்கு நீங்கள் என்ன பண்ணணும், 45 மினிட்ஸ் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஒரு சப்ஜெக்டை எப்படிப்பா 45 மினிட்ஸில் கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிற டவுட்டு எல்லாத்துக்கும் வரும். ஸோ அதனால தான் இப்போவே சொல்கிறேன். ஸோ சாப்டருக்கு 45 மினிட்ஸ். சரியா? ஸோ அதில் வந்து நீங்கள் ஷார்ட் ஆன்சர்ஸ் படிக்கிறீங்களா, லாங் ஆன்சர்ஸ் படிக்கிறீங்களா, இல்லை எக்ஸாம்பிள் பார்க்குறீங்களா, எக்ஸசைஸ் பார்க்குறீங்களா. ஸோ சாலிடாக ஒரு 45 மினிட்ஸ் படிக்கும் போது கண்டினியூவாக சரியா ஒரே ஸ்ட்ரெச்சாக நீங்கள் படிக்கணும். அப்படி படிக்கும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 2 ஹார்ஸ் இல்லை 5 ஹார்ஸ் கூட கண்டினியூவாக உங்களால் படிக்க முடியும். சரியா? ஸோ இதை ஒரு சேலஞ்சாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த சேலஞ்சுக்கு அக்செப்டட் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் அக்செப்டட்னு சொல்லுங்கள். ஸோ வீக்கெண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து வாங்க உட்காந்து படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ரிவிஷன் மட்டும் கொடுங்க. நீங்கள் மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் படிச்சிருப்பீங்க இல்லையா, ஸோ அந்த படித்தது எல்லாத்தையும் நீங்கள் ப்ராப்பராக ரிவிஷன் கொடுத்துட்டாலே போதும். ஸோ பாதி விஷயம் நமக்கு கம்மியான மாதிரி தான் இருக்கும். சரியா? ஏன்னா பாதி எப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்துட்டு இருக்கும் போது ஸோ இந்த கொஷின் பேப்பரை பார்க்கும்போது இந்த கொஷின் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, இது எங்கேயோ படித்த மாதிரி இருக்கே அப்படிங்கிற டவுட்ஸ் நிறைய பேத்துக்கு வரும். அது எப்போ அப்படின்னா அந்த ரிவிஷன் பண்ணாமல் போயிருப்போம் தெரியுமா, அதனால மட்டும்தான். ஸோ அதை ப்ராப்பராக ரிவிஷன் கொடுத்துட்டு போகும்போது ஸோ அந்த கொஷின் பேப்பரை பார்க்கும்போது உங்களுக்கு எந்த பேனிக்கும் இருக்காது, நீங்களும் ஜாலியாக வந்து எக்ஸாமை எழுதிடுவீங்க. சரியா? ஓகே. ஸோ அடுத்தது எப்போவுமே இந்த ஆர்டரில் படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஷார்ட் ஆன்சர்ஸ், லாங் ஆன்சர்ஸ் அண்ட் புக் பேக் கொஷின்ஸ். முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா
புக் பேக்கை கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நிறைய பேர் கம்பல்சரி கொஷின் கிரியேட்டிவ் தான் கேட்பாங்க. ஸோ நான் கிரியேட்டிவ் வந்து படிக்கணும், எனக்கு கிரியேட்டிவ் ஒன்றுமே தெரியாது, அந்த மாதிரி மைண்ட் செட்லேயே போய் புக் பேக்கில் இருக்கிற கொஷின்ஸையே நீங்கள் படிக்கிறதுக்கு மறந்துடுறீங்க. சரியா? ஸோ அப்போ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி நீங்கள் புக் பேக்கை படிங்க, அதுக்கப்புறமா நம்ம கிரியேட்டிவ் பார்த்துக்கலாம். சரியா? ஸோ இதே மேக்ஸ் அப்படின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் பிஸ்னஸ் மேக்ஸ்லாம் இருக்கீங்க இல்லையா, அவங்கள எக்ஸாம்பிள் பாருங்கள். அக்கௌண்டன்சி ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களாம் உங்களோட இலிஸ்ட்ரேஷன் வந்து பாருங்கள். சரியா? எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நீங்கள் சால்வ் பண்ணல அப்படின்னாலும் இலிஸ்ட்ரேஷன்லாம் மல்டிபிள் டைம்ஸ் வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா ஃபார்முலாஸ், முக்கியமாக ஃபார்முலாஸ் வந்து பார்த்துக்கோங்க பையனா. கிரியேட்டிவாக கேட்டாலும் அட்லீஸ்ட் ஃபார்முலா தெரிஞ்சது அப்படின்னா அந்த இடத்துல ஃபார்முலா எழுதியாவது நம்ம மார்க்கை வாங்கிடலாம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே முடிச்சதுக்கப்புறமா லாஸ்ட்டாக புக்கிங் கொஷின்ஸாக இருக்கட்டும், கிரியேட்டிவ் கொஷின்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா நீங்கள் வந்தீங்கன்னா போதும். ஸோ ஃபஸ்ட் எந்த ஆர்டரில் படிக்கணும், ஷார்ட் ஆன்சர்ஸ், லாங் ஆன்சர்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ், ஸோ புக் பேக் கொஷின்ஸ், ஃபார்முலாஸ், இந்த ஆர்டரில் படிங்க. ஸோ டெஃபினட்டாக எல்லாமே வந்து உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும். சரியா? ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் கிரியேட்டிவ் கொஷின்ஸ்க்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ இன்னுமே எனக்கு எந்தெந்த சப்ஜெக்ட் எப்படிலாம் வந்து படிக்கணுங்கிற ஒரு கிளாரிட்டியே இல்லை. ஸோ சப்ஜெக்ட் வைஸ் வந்து நிறைய அந்த ஸ்டடி பிளான் வந்து எனக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா, ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம ஹண்டர் லேர்னிங் சேனலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே ஸ்டடி பிளான் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே இருக்குது. நீங்கள் அந்த சப்ஜெக்ட் எல்லாமே வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம ஹண்டர் லேர்னிங் ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் உங்களுக்கு எல்லா சப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போவே டவுன்லோட் பண்ணி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ நம்மளோட ஹண்டர் லேர்னிங் சேனலில் ஸோ டெய்லியுமே லைவ் கிளாஸஸ் இருக்குது. ஸோ மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஸோ எல்லா சப்ஜெக்ட்டும் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ பிஸ்னஸ் மேக்ஸ் இருக்குது, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ். ஓகேவா? ஸோ எந்தெந்த கிளாஸ் எப்போ போய் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆல்ரெடி வந்து நாங்கள் அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்த்துட்டு டெய்லியும் நீங்கள் அந்த கிளாஸ் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்குமே யாரெல்லாம் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கு கொடுத்துருங்க. சரியா? தேங்க்யூ ஆல்.